1963 மகா பெரியவர்கிட்ட போய் ஒரு வேத விற்பன்னர், அம்பாளுடைய உபாசகர், பெரியவா நீங்கள் சொன்னேன்னு கீதை சொல்கிறதுக்காக கோபாலபுரம் பெருமாள் கோவில் போனேன். முதல் நாள் 10 பேர் கேட்டான், அடுத்த நாள் 5 பேர் கேட்டான், அடுத்த நாள் 3 பேர் கேட்டான். எனக்கு கண்ணில் ஜலம் வருது பெரியவா, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதே, ஏன் என்னைய போய் அங்கே சொல்ல சொன்னேன்னு. பெரியவா சொன்னாராம், நீ கொடுத்து வச்சிருக்கடா அப்படின்னாராம். என்ன பெரியவா சொல்கிறேன்னா, உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரந்தாமன் வாயை நீட்டினா உலகமே தெரியக்கூடிய அந்த கண்ணன் பகவத்கீதை சொன்னபோது அர்ஜுனன் ஒருவன் தான் கேட்டான், உனக்காக 10 பேராவது உட்கார்ந்துருக்கான்னாலே அது மாதிரி இன்றைக்கு எத்தனை பேர் கேட்குறேன்னு கவலைப்பட்டு இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரையும் நான் அர்ஜுனனுக்கு சமமாக மகா பெரியவருடைய வழியில் நின்று என்னுடைய பேச்சை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, மாத்ரு தேவோ பவ பிதுர் தேவோ பவ குரு தேவோ பவ தேவதேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம்பாங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இன்றும் என்னை சர்வ வல்லமையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணுலகம் உய்வதற்காகவே ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி இன்றைக்கும் இந்த மண்ணை சர்வ வல்லமையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மனித புனிதர் ஒருவர் உண்டென்றால் இன்றைக்கும் இந்த மண்டபத்தில் ஏதேனும் ஒரு துகளில் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ மாமாவினுடைய வழிபாட்டு ரூபத்தில் மகா பெரியவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்கின்ற சத்திய சொரூபமாக அவருடைய திருவடிகளை வணங்கி உங்களுடைய பலத்த கைத்தட்டு இந்த ஆர்கனைசருக்கு. நிறைய பேர் சட்டை ஆற்றுல போனெல்லாம் அவன் 2 சட்டை போட்டுருப்பான், வெயில் காலத்தில் கூட சட்டை போட்டுக்காம இங்கே செய்கிறான்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு 10 பேருக்காவது அடுத்த தலைமுறைக்கு பெரியவாளோட பற்றி எனக்கு இந்த ப்ரோக்ராமில் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜீன்ஸ் போட்டுருக்க லெகின்ஸ் போட்டுருக்க குழந்தைகள் இங்கே வந்து பட்டுப்பாவடை கட்டிட்டு அழகாக பாடினதில்லை, அவளுக்கு என்னுடைய முத்தத்தை மோதிரமாக்கின இந்த கைத்தட்டு பத்தாது, அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகள் பாடினது. மானாட மயிலாடுன்னு எவ்வளோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆடினா நம்ம ஆணு பார்க்குறோம், நம்மாத்து குழந்தைகள் அவ்வளவு அழகா உண்மை மைத்திரியும் பத்ததை பாடின போது இன்னொரு MS சுப்புலட்சுமி குழந்தையின் வடிவில் இங்கே இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாருங்க, அந்த பையன் வேஷ்டியை கட்டினா ஒரு கையில் பிடிச்சுட்டே இருக்கான், வந்துடக்கூடாதுன்னு. என்னைக்கு இந்த நாட்டில் வேஷ்டியை கட்டிட்டு சமய சின்னம் பூசி இருக்கோமோ அன்னைக்கே பெரியவாளுடைய அடுத்த தலைமுறைகள் இங்கே ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே பெரியவாளுடைய திருவடியை வணங்கி எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் அந்த காம்பேர் பண்ண மாமாவுக்கு ஒரு கைத்தட்டு ஸ்பெஷலாக கொடுங்க. டாப்பு அவர் ரொம்ப குறைச்சலாக பேசுவார்னார். எனக்கு எது நடக்காதோ அதுதான் சொல்கிறார் அவர். ஏன்னா நான்லாம் ஆற்றுல பேச முடியாது, அவ்வளோ மனைவிக்கு பயந்தவன். அங்கே ஒரு மாமி சிரிக்கிறா, எங்கள் ஆற்றுலேயும் அப்படி தான் சார், இந்தியாவில் இருக்க எல்லாத்துலேயும் அப்படி தான் மாமி. ஆனால் என் மனைவிலாம் அப்படி கிடையாது, கீரை வாங்கினா கூட என் பர்மிஷனோடு தான் வாங்குவாள். ஏன்னா வாங்குறது அவள் வேலை, ஆயிடுறது என் வேலை. அதனால் அங்கே ஒரு மாமிக்கு சந்தோஷம். ரைட், தயவுசெய்து 6:30 மணிக்கு கணேஷ் சாருடைய பஜன் இருக்குது. அவர் வரும்போது அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் ஏன் இந்த மேடைக்கு வந்தேன்னா, என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் திரு சூரியநாராயணன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணன் பிச்சை அவர்களும் என்னுடைய நண்பர். ஆற்றில் சேர்ந்தவா, சில பேர் இங்கே கைங்கரியம் பண்ணுறார். இந்த ஒரு மாமா கண்ணாடியை சரி பண்ணிட்டு அந்த பெரியவாளை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவரை பற்றி நான் நிறையா பின்னாடி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிரதோஷ மாமான்னா பிரதோஷ மாமாவை பற்றி தெரியுமே தவிர எனக்கு இந்த ஜென்மத்தில் பிரதோஷ மாமான்னா இந்த மாமாவை தான் எனக்கு தெரியும். எல்லாரும் எனக்கு ரொம்ப இவ்வளோ பெண்கள் இவ்வளோ அமைதியாக மெட்ராஸில் 5:30 மணிக்கெல்லாம் உட்கார்றது. ஏன்னா இப்போ ஆற்றுல திருடெல்லாம் வந்து சேர்ந்து டிவி பார்க்குறான். சில ஆற்றுல எல்லாம் மாமிகிட்ட சொல்கிறான், சேனலை மாற்றுங்க மாமின்னு. அவளும் அது தெரியாமல் மாற்றின்னு இருக்கா. ஏன்னா அவ்வளவு நம்ம ரொம்ப பண்பாட்டோடு இருக்கோம். அதெல்லாம் நான் பின்னாடி பேச போகிறேன். அடுத்த தடவை டைம் இருந்தால் நான் பேசி முடித்ததுக்கப்புறம் சில விஷயத்த சொல்கிறேன். நான் அந்த டாட்டா பிர்லா அனில் அம்பானிலாம் உங்களுக்கு தெரியும், அவளுக்கும் நாங்களும் ரிலேஷன் குடும்பம். நான் இங்கே வந்து உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டாட்டா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன். ஆனால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். நான் டாட்டா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன்,
நீங்கள் எடுத்துக்கிறதையும் எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம். என்றைக்கு மகா பெரியவரை நான் பேசத் தொடங்கினேனோ இன்றைக்கு சாப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லாமல் 4 பாஸ்போர்ட் முடிஞ்சு 5வது பாஸ்போர்ட் வச்சு மெட்ராஸில் 2 வீடுனா மாமி அந்த மாதிரி பார்க்கப்படாது, செங்கல் சுண்ணாம்பில் கட்டி நல்லா இருக்கேன்னா மகா பெரியவர் போட்ட பிச்சை என்பதை இந்த மேடையிலே சொல்கிறேன். இன்னும் திமுறா சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உபன்யாசத்துக்கு அதிகமாக காசு வாங்குறது என் குருநாதர் சுகி சிவமும் நானும் தான். அது நாங்களா சொல்லலை, என்னுடைய மகா பெரியவர் போட்ட பிச்சை. டே வாங்குடா, வித்தியத்துக்கு கர்வம் வேணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் மகா பெரியவர். இங்கே பல கோடியை கொடுத்துட்டு பேசலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் மக்களுக்கு தான் பேசினேன். என் வாழ்க்கையில் 22 வருஷம் கழித்து, எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு, 45 இப்போ 22 வருஷம் கழிச்சு என் பேச்சை கேட்கறதுக்கு மகா பெரியவரே உட்கார்ந்துருக்காரு. இந்த பாக்கியத்தை எனக்கு வாழ்க்கையில் எங்கே கிடைக்க முடியும்? இதுவரைக்கும் நான் மக்களுக்காக பேசினேன், இன்றைக்குத்தான் வாழ்க்கையில் இந்த மகானுக்காக பேசுகின்றேன் என்பதால் இங்கே கோடி கொடுத்தா கூட தகும். இந்த மேடையில் உட்கார்ந்து பாடின குழந்தைங்க எடுத்து வச்சுக்கோங்க, அவ இதை தொய்வில்லாம தொடர்ந்து பாடினா இன்னும் 10 வருஷத்துக்குள்ள ஒரு நித்யஸ்ரீயா, ஒரு சுதா ரகுநாதனா, ஒரு MS அம்மாவா அந்த குழந்தைங்க வருவாங்கங்கிற நம்பிக்கை இந்த மேடைக்கு அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு.